decide to be rich today, who gonna stop you? Who? ஏன்டா டேய், டாக்ஸின்ற பேரில் சம்பாதிக்கிற பணத்தை ஃபுல்லாக ஆட்டையை போட்டிங்க அப்படின்னா நான் எங்கேருந்து சம்பாதிச்சு பணக்காரன் ஆகிறது? ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோ கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் புதுசாக ஒரு அக்கா வந்து வந்திருக்காங்க. இதில் இது என்ன ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்றால், அந்த அக்காவுக்கு இன்னும் பேர் வைக்கல. அந்த அக்காவுக்கு பேர் இருக்குங்க, அது இன்ஸ்டால இருந்து ஒரு பேர் வைப்பேன், பலூன் அக்கா, யோகா அக்கா, ஜிம் அக்கா சொல்லி பேர் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பேர் இன்னும் வைக்கல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பேர் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ரெண்டில் நம்மளே ஒரு நல்ல பேராக செலக்ட் பண்ணி வச்சுருவோம். சரி, இதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தம்பி, வாழ்க்கையில் அமுக்கணும், படிக்கணும், பிடிக்கணும், போய் படிச்சு முன்னேற வழியை பாடுற புண்டை, போய் படிச்சு முன்னேற வழியை பாடுற. என்ன சாமி 2024 நல்லா வச்சு செஞ்சிருச்சா? பேக் அண்ட் ஃபோர்த் ஷார்ட்ஸ் கொடுத்துருச்சா? எனக்கும் அதே மாதிரிதான். மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேராது ஒண்ணுதான் குறை, மத்தபடி வந்து பரவாயில்ல. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிருக்கு. அதனால என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த வருஷத்துக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வைக்க வேண்டாம். நான் அப்படி இருப்பேன், அதை புடுங்குவேன், இதை புடுங்குவேன், எதுவுமே வைக்க வேண்டாம். ஜஸ்ட் கோ வித் தி ஃப்ளோ. பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சா இட்ஸ் கோனா லீட் டு ஃபெயிலியர். மன உளைச்சல் வரும். அதனால எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, போற போக்குல போ. வருஷம் நல்லா தான் இருக்கும், கவலைப்படாத, பாத்துக்கலாம். என்ன ஆயிருப்போது, தலையா போயிட போகுது இல்ல, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். அவ்வளவுதான். அதாவது இந்த அக்கா இந்த வீடியோல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 2024 வச்சு சொல்லிடுச்சு, 2025ல நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மயிறு விளங்காது. வந்தா வரட்டும், போனா போட்டும், வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருக்க சொல்கிறாங்க. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுங்க வைங்களேன், இதோட கொஞ்சம் பெருசாக சொல்கிறாங்க அக்கா. ஷார்ட்டாக சொல்லணும்னா, வந்தா மேலே போனா மசூல். வாழ்க்கையில யாராச்சும் வந்து நான் கூட 100 வருஷம் இருப்பேன், நீ இல்லைன்னா என்னால வாழவே முடியாது, நீ தான் எனக்கு நண்பேண்டா அப்படிலாம் சொன்னாங்கன்னா நம்பி மட்டும் போயிடாதீங்க. கட்சியில அது எங்க போய் முடியும்னு உங்களுக்கே தெரியும். வாழ்க்கையில் எல்லாருமே பாசிங் கிளவுட்ஸ் தான். யாருமே கடைசி வரைக்கும் நம்ம கூட வருவாங்கன்னு சொல்லவே முடியாது. அப்பா அம்மா கூட பாசிங் கிளவுட்ஸ் தான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இன்னொருக்கா ஏதாவது கம்னாட்டி வந்து உன்ட்ட இந்த மாதிரி நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன், உன்னை விட்டுட்டே போக மாட்டேன், நான் வந்து நல்லவ அப்பெல்லாம் சொல்லிச்சுக்கன்னா நம்பாத. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணா பேசுவன்ற மனநிலையிலேயே இருங்க. அப்படி இருந்தாதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல் தான். இந்த வீடியோல இந்த அக்கா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, யாரையும் நம்பாத, வீட்லயே உட்காரு, நீ ஒன்றும் வேலை உண்டுன்னு, எவனையும் நம்பி போகாத, எவனையும் நம்பி போகாத. இவ்வளோ நல்லா லவ் பண்ண தெரிஞ்ச உனக்கு யார லவ் பண்ணுன்னு தெரியல பாத்தியாப்பா தம்பி. அந்த கண்டார வேலையில லவ் பண்ணினா இப்படித்தான் ஆகும், சரியா? அதை விட்டுட்டு நீ ஃபீல் பண்ணி சரக்கு தம் அடிச்சு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இப்பெல்லாம் இருக்காதப்பா. ஒரு பூ போச்சுன்னா இன்னொரு பூ மலரும் வாழ்க்கையில. தன்னம்பிக்கையோட இருங்க. உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இவ்வளோ பேச தெரிஞ்ச இந்த அக்காவுக்கு இதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா. வாழ்க்கையில ஒரு வாட்டி நம்ம பார்க்காத ஒருத்தக்கிட்ட இப்படி சொன்னாங்க. நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், என்னன்னா நம்ம இந்த அக்காவை லவ் பண்ணக்கூடாது. ஸோ வாழ்க்கையில் முதல் முறையா அன்னை கலல லவ் என்கிற லவ் களத்தில் இறங்க போகிறேன். இந்த அக்காவுக்கு நான் வந்து இப்போ ஒரு பேர் டிசைட் பண்ணி வச்சுட்டேன். என்ன பேர் தெரியுமா? இந்த அக்கா போடுற வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்படி பண்ணாத, இப்படி பண்ணி, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணு சொல்லி அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ போடுறாங்க. அதனால இந்த அக்காவுக்கு ஒரு பேரே நான் கிரியேட் பண்ணிட்டேன். என்ன பேருனா அட்வைஸ் அக்கா. நல்லா இருக்குல்ல பேர்? அக்காவை ட்ரெண்டாக்குறீங்க, அக்காவை ட்ரெண்டாக்குறீங்க சொல்லி நானே ஒரு அக்காவை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேனோ.
ஃப்ளாஷ்பேக். ஜிம் அக்கா ட்ரெண்டாச்சு, அடுத்து டைலர் அக்கான்னாங்க, அடுத்து கோடிங் அக்கான்னாங்க, யோகா அக்கான்னாங்க, இப்போ பலூன் அக்கான் இருக்காங்க, அடுத்து ஸ்போர்ட்ஸ் அக்கான்ட்டு வாங்க. பரவாயில்ல பார்த்துக்கலாம். நான் லவ் பண்ணுறது அட்வைஸ் அக்கா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. பொம்பளைங்களுக்கு பெரிய எதிரி யார் தெரியுமா? இன்னொரு பொம்பளை. அதாவது கூடவே இருப்பாளுக, அப்படியே அப்படியே நான் தான் உனக்கு எல்லாம், நான் தான் உனக்கு நட்பு, நான் தான் உனக்கு டோலி இப்பெல்லாம் இருந்துட்டு கடைசியில் வந்து பெரிய ஆப்பா வைப்பாளுக அவுட் ஆஃப் நோவேர். அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம். கடைசியில் பார்த்தா பண்ணது இவ்வளோ இருக்கும் வாத்தா அப்படி வைப்போம். சை, 1000 தான் இருந்தாலும் ஆம்பளைங்களுக்கு உள்ள இருக்கிற நட்பு வட்டாரத்தில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது. என்னதான் இருந்தாலும் வந்து ஆம்பளைங்க வந்து சரி ஏதோ பண்ணிட்டு போறான்ப்பா, வாழ்க்கையில உருப்படுறான், அந்த மாதிரி தான் நினைப்பாளுங்க. இவளுக தான் அத்தனை போட்டி பொறாம வன்மோன்னு சுத்திட்டு இருக்காளுங்க. சி சொல்ற இல்ல பாடி. அக்காவுக்கு வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஒழுங்காக தெரில நினைக்கிறேன். இந்த அக்கா சொல்கிற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 10% தான். மிச்சம் 90% எப்படி தெரியுமா? நான் உருப்படவே இல்லை, இவன் மட்டும் உருப்பிட்டான் போயிடுவேன், நம்ம மதிக்க மாட்டான், இவன் நீ உருப்படாமல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் பண்ணுவானுங்க. ஹாய்டா பட்டுக்குட்டி. நான் சில கொஷின்ஸ்லாம் கேட்பேன், எல்லாத்துக்கும் நீ எஸ் எஸ்ன்னு ஆன்சர் பண்ணினா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. என்னன்னா வந்து டெசிஷன் எடுக்கிறதுல லைஃப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்கா? நிறைய அன்ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கா? ரொம்ப ஒரு விதமான ஒரு கைவிடப்பட்ட தன்மையான ஒரு ஃபீலிங் வருதா? இதெல்லாம் இருந்ததுன்னா யூர் ஹேவிங். நம்மள முக்கால்வாசி பேர்த்துக்கு வந்து சைல்ட்ஹுட் ட்ராமாஸுங்கிறது இருக்கும். சைல்ட்ஹுட் ட்ராமானா என்னென்னா வந்து சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயம் நம்ம மனநிலையை டோட்டலாக ஷேப் பண்ணுறது. குழந்தையாக நடக்க வேண்டிய ஒரு இடத்துல அதனால் குழந்தையாக நடக்க முடியாமல் ஒரு பெரியவங்க அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி கடைசியில் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைத்தன்மை மனசில் வந்து எப்படி சொல்கிறது செதஞ்சு போய் ப்ரெசன்ட் லைஃப்பை எஃபெக்ட் பண்ணுது. எனக்கு இது வந்து ரொம்ப டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குது. சாரி, இதோட ரூட் காஸ் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா வந்து உனக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைய நல்லா ட்ரீட் பண்ணு, பத்திரமா பார்த்துக்கோ, அதுக்கு அன்பு நிறையா கொடு. பிகாஸ் யூ ஆல் கைஸ் டிசர்வ்ஸ் அ ஹக். ஐயோ 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 ஐயோ, என்னவோ எனக்கு பேசுகிற மாதிரியே ஃபீல் ஆகுதே. ஐயோ ஸ்டோரி டைம் பூக்கீஸ். நான் அப்போது 9th கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன்ப்பா. நான் வந்து 4 வருஷம் ஒரு பையன் மேலே வந்து லவ்வில் சுற்றிட்டு இருந்தேன். ஒன் சைடாக 5ஆம் கிளாஸ்லேருந்து ரொம்ப ஒரு சின்ன பப்பி லவ், க்யூட்டான ஒரு காதல், ஒரு ஒன் சைடு லவ், அப்படி சுற்றிட்டு இருந்தேன். அக்காவுக்கு ஆல்ரெடி ஒன் சைடு லவ் இருந்திருக்குங்க. யார்கிட்டையுமே சொல்லலை 4 வருஷம். அப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொன்னேன் 9th படிக்கிறப்போ. அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா வந்து நீ போய் ப்ரொப்போஸ் பண்ணுக்கா, worst thing என்ன நடக்க போகுது, worst thing you could say is no அப்படின்னாலுங்க. அதையும் நம்பினேன். நம்பி போய் என் வேனில் வந்து நானும் அந்த பையன் இன்னொரு ஃப்ரெண்டு எல்லாமே ஒரே வேன் தான். ஸோ வந்து நானும் போய் வந்து அவள்கிட்ட சொல்லி புறா வேலை பார்க்க சொன்னேன். நீ போய் சொல்லிடி, எனக்கு வெட்கம் வருது அப்படின்னு சொல்லி. அவளும் வந்து போய் சொன்னா இந்த மாதிரி அண்ணா காவியாக்கு உங்க மேல லவ்னா அப்படின்னு, 4 வருஷம் லவ்னா அப்படின்னு. அவன் என்ன பண்ணா, சரிம்மா நீ போ அப்படின்ட்டு அவளை அனுப்பிச்சு விட்டான். அப்புறம் வந்து எனக்கு வந்து மெசேஜ் வருது, காவியா நீ எனக்கு ஆசைப்படலாமா, நீ இருக்கிறதுக்கு என்னதான் இருந்தாலும் உன்னை விட உன் ஃப்ரெண்டு நல்லா இருக்கா, நீ அந்த பையன் இந்த அக்கா ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னா இந்த அக்கா சிங்கிள் தானே, அப்ப நமக்கு ரூட் இருக்கு, பேசாம அவளையே எனக்கு செட் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு கேட்டேன். எனக்குலாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீயே, கோபம் வந்தது. காதல் பண்ணி தொலைச்சிட்டு இவளை போய் கேட்டா இவளுக்கும் அவனை பிடிச்சிருக்குங்கிறா. இதெல்லாம் ஒரு தோல்வியாடி அப்படிதான் இருந்துச்சு.
அன்னைக்கு முடிவு பண்ண காதல் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் சொல்றது இல்லை. ஸோ கைஸ் நம்ம வந்து வீடியோ இதில் என் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆக மொத்தத்தில் வாழ்க்கையில் லவ்வே பண்ணாத என்ன லவ் பண்ண வச்சிட்டீங்க. சரி விடுங்க, நான் வந்து இப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணி இப்படி இது பண்ண கூட தெரில. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். அப்புறம் இன்னும் முக்கியமாக விஷயம்னா அக்காவுக்கு ஒரு பேரே வச்சாச்சு. அதான் சொன்னேனே, என்னடா பேர் சொன்ன மறந்து போச்சு. அட்வைஸ் அக்கா. நல்லா இருக்கா பேர்? நல்லா இருந்தால் வேறு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க போடுற வீடியோக்கு ஏற்ற பேர் தான் அது, அட்வைஸ் அக்கான்னு. இது என்ன ஒரு பெரிய காமெடினா, ஏன்டா அக்காவை ட்ரெண்டாக்குறீங்கன்னு சொல்லி நானே ஒரு பேர் வச்சு ட்ரெண்டாக்குறேன்டா. பரவாயில்ல, என் லவ்வால் தான் ட்ரெண்டாக்குறேன், எனக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஓகே சரி, நம்ம அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.